வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை வந்து எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பேங்கிங் ஆஸ்பிரண்ட் வந்து 3 விதமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு எக்ஸாம் ஒட்டி படிக்காமல் விட்டு போய் எக்ஸாம் எழுதுகிற ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸை இன்ஜினியரிங் மாதிரியே முட்டி இந்த கேப்சூல்லாம் படிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்க 2 பேருமே எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 50 கொஸ்டினில் ஒரு 25 கொஸ்டினை ஷார்ட்டாக அட்டன் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்லாம் படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரியும் இருக்குன்னு ஒரு ஆசை வந்து 50 கொஸ்டினுமே அடிச்சுட்டு வர குரூப். மூணாவதாக ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக படிச்சிருப்பாங்க, அக்யூரேட்டாக ஒரு 35 தெரியும்னா 35 அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க எந்த வேலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15 வருதுன்னா அதில் 13க்கு மேலே எப்படி அக்யூரேட்டாக அடிக்கிறது அப்படின்ற வேலை நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். 2 விதமான மக்களுக்கு சொல்ல போகிறேன். 2 விதமாக படிக்கிறவங்களுக்கு. யாருன்னா, ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு டயமே இல்லாமல் அலோன்னு அலைஞ்சிட்டு அப்படி படிக்கிற ஒரு குரூப். இன்னொருத்தவங்க வந்து வெறித்தனமாக டெய்லியுமே படிச்சுக்கிட்டு இருக்க குரூப். 2 பேருக்குமே எப்படி படிக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட், எப்பயுமே ஒரு சைட் 3 ஸ்டெப்பாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு சைட்டை வந்து பேஸாக எடுத்துக்கோங்க. படிக்கிறது ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கணும். அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது அஃபேர்ஸ் க்ளவுட் வெப்சைட். அஃபேர்ஸ் க்ளவுடில் வந்து நிறையா நியூஸ் இருக்குதுன்னு சும்மா புலம்பிகிட்டே இருப்பாங்க. நிறையா நியூஸ் இல்லை, அவன் எல்லாமே கவர் பண்ணியிருக்கான். அதனால தான் அதில் நிறையா நியூஸ் இருக்குது. ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடில் போய் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 அதான் படிக்கிறது. ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது அஃபேர்ஸ் க்ளவுடில் போய் படிக்கணும். அப்புறம் வந்து 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தால் போதும். அதுக்கு மேலே வேணால் எவனுமே அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கான்சன்ட்ரேஷன் நீங்கள் 6 மந்த்துக்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வீட்டில் படிக்கிறவங்க, அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா டெய்லி படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாப் போயிட்டே படிக்கிறவங்க என்ன செய்வீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸாக படிங்க. அஃபேர்ஸ் க்ளவுட்குள்ள சிஏ குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் கண்டிப்பாக ஒரு 15 டேட்டோட குவிஸையால் முடிக்க முடியும். அப்போ 2 நாள் போதும், 30 நாளோட குவிஸை முடிச்சிடலாம். நம்ம அதில் படிக்கணும். அதாவது படிக்கிறதே நீங்கள் குவிஸாக படிங்கன்னு சொல்கிறேன். நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போய் ஃபோட்டோ போட்டு நியூஸ் பேப்பரில் மாதிரி வளவளன்னு எழுதியிருப்பாங்க. ஒரு 4 நியூஸை தாண்டும் போதே நீங்கள் வெக்ஸ் ஆகிடுங்க. என்னத்தரா படிச்சுக்கிட்டு. இது பேசிக்காக ஹியூமனோட மைண்ட் செட்டுங்க. ஒரு 10 நியூஸை நீங்கள் படிக்கும் போது ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக படிக்கிறீங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு மாதிரி ஃபோட்டோலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. கண்டென்ட்டாக ஃபுல்லாக படிக்கும் போது ஒரு நாளைக்கே உங்களால் ஒரு 10வது நியூஸை தாண்டும் போது நமக்கு ஒரு டிப்ரெஷனோ ஒரு மைண்ட் கன்வர்ஷனோ வரும். நம்மளால் ஃபுல்ஃபில்லாக படிக்க முடியாது. இதே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருப்பான். அஃபேர்ஸ் க்ளவுடில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். அதில் முக்கியமான ஒரு 4 லைனை மட்டும் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸாக படிக்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்தாலுமே உங்களால் ஒரு 15 டேட்டோட குவிஸை ஃபுல்லாக படித்து முடிச்ச முடியும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து சொல்கிறேன். மைண்ட் டைவர்ட் ஆகாமல் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸாக படிங்க 6 மாதத்துக்கு. ஓகே. சரி, இப்போ ஸ்டெப் 1 வந்து டெய்லியும் படிக்கிறவங்க, ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிப்பீங்க, இல்லை டெய்லி நீங்களாம் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கணும். சரியா? டெய்லி பண்ணுறவங்க சொல்கிற ஒரு நோட்டு போட்டுக்கிட்டு, இப்போ ஜனவரி மாதத்துக்கு ஒரு நோட்டு போட்டுடணும். சரியா? அந்த நோட்டை போட்டுட்டு ஒவ்வொரு பேஜ்லேயும் போய் ஒவ்வொரு டாபிக் ஹெட்டிங் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் ஆபிச்சுவரி, அடுத்த பேஜில் அவார்ட்ஸ், அடுத்த பேஜில் அப்பாயின்மெண்ட்ஸ், இப்படி எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் படிக்கிற நியூஸை நீங்களும் கரண்ட் அஃபேர்ஸை குவிஸாகவே படிங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிக்க வேணாம். குவிஸாக படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா குவிஸாக படிக்கிறது எழுதி வைங்க. இப்போ வந்து ஆபிச்சுவரி நியூஸ் வருது, ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ராமசாமி ஒருத்தவர் இறந்துட்டார் அப்படின்னா, ராமசாமி வந்து எந்த ஃபீல்டு, அவர் ரீசெண்டாக வாங்கின அவார்டு என்ன, அவர் எந்த ஸ்டேட்டு, இல்லை எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஆபிச்சுவரி பேஜில் எழுதி வைக்கணும்.
திரும்ப இப்போ 1ஆம் தேதிக்கு எழுதி வச்சிங்க, 3ஆம் தேதி போகும்போதும் கண்டிப்பாக யாராவது மேலே போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த நியூஸையும் இந்த ஆபிச்சுவரி பேஜில் தான் எழுதணும். அப்போ நீங்கள் ஒரு 15ஆம் தேதி போகும்போது ஆபிச்சுவரிலேயே ஒரு 10 நியூஸ் வந்திருக்குமா, கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க, மேலே உள்ளதை ஒரு தடவை பார்ப்பீங்க. டெய்லி எழுதும் போது அந்தந்த பேஜில் அந்தந்த நியூஸ் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டுருந்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெய்லி வர நியூஸை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூஸ் வந்துச்சுன்னா அந்த பேஜில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டேட் வைஸ் எழுதாமல் ஹெட்டிங் வைஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை தாங்க எல்லாருமே நெட்டில் வீடியோவாக போடுறாங்க யூடியூப்பில். இந்த ஸ்டடி ஐக்யூவாக இருக்கட்டும், ஜிகே டுடேவாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பேங்கிங் நியூஸாக பேங்க்கை பற்றி மட்டும் சொல்கிறாங்கன்னா அவங்களாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டெப் 2. இப்போ இது வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கட்டும், டெய்லி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டெப் 2 ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ண போகிறோம். என்னன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, டோட்டலாக படிக்காதீங்க. அது நமக்கு கொஞ்சம் ஆபத்து. சரியா, மைண்டில் நிற்காது. டோட்டலாக இப்போ கடைசி ஒரு 10 நாள் டோட்டலாக படிச்சுட்டு போவாங்களே, எக்ஸாம்பிள் போனாங்கன்னா இந்த ஆப்ஷன் வருமா இல்லை அந்த ஆப்ஷன் வருமானு குழம்புறதே வந்து மொத்தமாக படிச்சுட்டு போகிறனால மட்டுமே அன்னன்னைக்கு ஒரு டேட்டு கொடுத்து அன்னன்னைக்கு படிச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் வந்து நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கே இந்த எல்லா வெப்சைட்லேயும் போய் மார்ச் 1ஓட குவிஸ் அட்டன் பண்ணிடும். இதை எவனுமே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க மைண்டில் நிற்க மாட்டேங்குது. ஸோ மார்ச் 1 நீங்கள் படிக்கிறோம்னா மார்ச் 1ஓட குவிஸை ஃபுல்லாக இதில் போட்டு பார்த்துக்கணும். ஓகே, எத்தனை வெப்சைட், அஃபேர்ஸ் க்ளவுட், பேங்க் அசட், ஐபிபிஎஸ் கைடு, ஜிகே டுடே, ஆஸ்பிரன் ஜூம், ஜக்ரான் ஜூஸ், கிரேட் அப், ஸ்மார்ட் கிடா, 1 2 3 4 5 6 7 8 வெப்சைட்டில் டெய்லி குவிஸ் போடுறவனுக்கு எப்படி மறக்கும்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. என்னன்னா, ஒரு நாள் இங்கே படிக்கிறோம், அந்த 1ஆம் தேதியோட குவிஸை எல்லாத்துலேயும் போகிறோம். இல்லை டெய்லி என்னால் படிக்க முடியும்னா வீக்லி படிங்க. சரியா, வீக்லி இங்கே வந்து ஒரு 7 நாளோட கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போய் வீக்லி குவிஸ் இது எல்லாத்துலையும் அவைலபிளாக இருக்கும். சரியா, வீக்லி குவிஸ் அஃபேர்ஸ்க்கு உள்ளே வீக்லி குவிஸ் வச்சுருக்கான், ஐபிபிஎஸ் கைடில் இருக்கும், பேங்க் அசட்டால் பாருங்கள். வீக்லி குவிஸ் இருந்துச்சுன்னா அந்த வீக்லி குவிஸை அட்டன் பண்ணு. இல்லை என்னால் வீக்லி படிக்க முடியல, டெய்லி படிக்க முடியலனாலும் மந்த்லி, வேறு வழி இல்லை, நீங்கள் மந்த்லி தான் படிக்கணும்னா ஒரு மந்த்தை ஃபுல்லாக ஒரு 4 நாளைக்குள்ளே கவர் பண்ணிட்டு இதில் எல்லாத்துலேயும் போய் மந்த்லி குவிஸ், ஜான் மந்த் குவிஸ் அப்படின்னு இருக்கும், ஃபெப் மந்த் குவிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த குவிஸை இதில் போட்டு பார்த்துக்கணும். ஸோ ஜாப் போயிட்டே படிக்கிறவங்களும் சரி, வீட்டில் உட்காந்து டெய்லியும் படிக்கிறவங்களும் சரி, இந்த ஸ்டெப் 2 ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸ்டெப் 1 தான் உங்களுக்கு வேரி ஆகுது. ஏன்னா அவங்க ஜாப் போகிறவங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் வந்து இதில் போய் குவிஸாக படிச்சுட்டு இதில் ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லியும் படிக்கிறவங்க இதை எழுதி வச்சு படிங்க. சரியா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எழுதி வச்சு படித்தோம்னா ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஜானுக்குனே ஒரு நோட் போட்டு, ஃபெப்புக்குனே ஒரு நோட் போட்டு படிங்கன்னு சொல்கிறேன். ஸ்டெப் 3, நம்ம தயாராகிட்டோம். எக்ஸாம் ஒட்டி ஒரு 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ் எக்ஸாம் ஒட்டி ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் இந்த ஸ்டெப் 3யவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸ்டெப் 3யை முன்னாடியே நீங்கள் தொட்டக்கூடாது. ரிவிஷனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் 3யை நம்ம எடுக்கிறோம். என்ன செய்கிறோம்னா, ஜிகே டுடே, பேங்க் அசடா, கிரேட் அப்லாம் கேப்சூல்னு விடுவாங்க, மந்த்லி கேப்சூல் அப்படின்னு விடுவாங்க. அந்த கேப்சூல்லாம் ரீகால் பண்ணுங்க, ஒரு தான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா, ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரியா, அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் இருக்குது. ஸ்டடி ஐக்யூ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஜிகே டுடே அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின், அடுத்து மந்த்லி சிஏ வீடியோ, ஜான் மந்த்துக்குனே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நல்ல ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டடி ஐக்யூலாம் வந்து இப்போ ஒரு பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஸ் பேங்க் பற்றி பேசுகிறான்னா, ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் பற்றி நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு அந்த ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு இந்த 3 மாதத்துக்குரிய ஆக்சிஸ் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் 3 வந்து ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி படிச்சுக்கணும். ஸ்டெப் 1 மட்டும்தான் ஜாப் போயிட்டே படிக்கிறவங்களுக்கும் டெய்லி படிக்கிறவங்களுக்கும் வேலை ஆகுது. மற்றபடி ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஒரே மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். 6 மாதம் வந்து கன்ஃபார்ம்ங்க. இப்போலாம் 6 மாதம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 6 மாதம் படிச்சுக்கணும். மேக்ஸிமம் 6 மந்த் போதும், 1 இயர்லாம் வேணாம், அதெல்லாம் எவனுமே படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் நான் எதுக்குன்னு ஃபைன் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் 3யை மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்தவரை நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வர கடைசி இந்த கேப்சூல் படிப்பான். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகாமா ஃபெயில் ஆகாமன்னு பயத்தில் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு பாஸ் ஆவாங்க, திடீர் பாஸ் ஆனவர்கள். சரியா, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த 15 நாள் உட்காந்து இந்த கேப்சூலை முட்டுன்னு கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் உட்காருவாங்க.
ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் ஆகுமா, எடுத்தோடனே ஒரு 20 கொஸ்டின் டமால் ஆன்சரை போட்டுருவாங்க. அடுத்து உள்ள 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. இதுவான்னு உட்காந்துக்கிட்டே யோசித்துக்கிட்டே ஒரு 20 ஃப்ளூக்லேயே அடிச்சு விட்டு வருவாங்க. இந்த வேலை நீ வேணாம். 100% நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் ஆவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இப்படி படிச்சிங்கன்னா. ஸோ இன்னைக்கு இருந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தடை. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குன்னு தெரியல. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்கும். அதில் சீக்கிரம் எல்லாருமே ஜாயின் ஆகுங்க. நம்ம டெலகிராம் குரூப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. நீங்களே ஸ்டூடெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்.